டாவின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 58, பகுதி 3. இயேசுவிற்கு காதலி உண்டா இல்லையா? அவளுடைய தாத்தா சில கணங்களுக்கு அமைதியாக இருந்தார். அப்படி இருந்தால் அது மோசமான விஷயமா என்ன? சோஃபியா அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டாலும் தோள்களை குலுக்கினாள். எனக்கொன்றும் பிரச்சனை இல்லை. டீப்பிங் இன்னமும் பேசிக்கொண்டுதான் இருந்தார். இயேசுவும் மேக்தலினும் ஒன்றாக இருந்ததற்கான எண்ணிலடங்கா குறிப்புகளை காட்டி, நான் உங்களுக்கு சலிப்பேற்ற நினைக்கவில்லை. அவை நவீன வரலாற்று ஆசிரியர்களால் மிதமிஞ்சிய அளவுக்கு கண்டுபிடிக்கப்பட்டன. அவர் மற்றொரு பத்திக்கு நகர்த்தினார். இதுதான் மேரி மேக்தலின் சுவிசேஷம். மேக்தலின் வார்த்தைகளில் உள்ள சுவிசேஷங்களை பற்றி சோஃபியாவுக்கு இதுவரை தெரியாது. அவள் அந்த வாக்கியங்களை படித்தாள். பீட்டர் சொன்னார், எங்களுக்கு தெரியாமல் இரட்சகரானவர் ஒரு பெண்ணுடன் பேசியிருப்பாரா? நாங்கள் தான் திசை மாறி அவள் சொல்வதை கேட்டுவிட்டோமா? அவர்தான் எங்களை விட அவளுக்கு முன்னுரிமை அளித்திருப்பாரா? லேவி பதில் கூறினார், பீட்டர், நீங்கள் எப்போதுமே கோப உணர்ச்சியுடன் இருக்கிறீர்கள். அந்த பெண்ணுக்கு எதிராக ஓர் எதிரியைப் போல் நீங்கள் பேசுவதை என்னால் இப்போது பார்க்க முடிகிறது. இரட்சகர் அவளை தன்னுடைய மரியாதைக்குரியவள் என்றாக்கினால் அவளை விளக்குவதற்கு உண்மையிலேயே நீங்கள் யார்? அவளை பற்றி இரட்சகருக்கு நிச்சயமாக நன்றாக தெரியும். அதனால் நம் எல்லோரையும் விட அவளை அவர் மிகவும் நேசிக்கிறார். அவர்கள் மேரி மேக்தலினை பற்றிதான் பேசினார்கள் என்று டீப்பிங் விளக்கினார். பீட்டர் அவள் மீது பொறாமை கொண்டிருந்தார். ஏனென்றால் இயேசு மேரிக்கு தானே முன்னுரிமை அளித்தார். அது மட்டுமல்ல, இந்த விவகாரம் வெறும் பாசம் என்பதை தாண்டியும் வேறு விதமானதாகவும் இருக்கிறது. இந்த இடத்தில் வரும் சுவிசேஷங்களில் விரைவிலேயேதான் பிடிபட்டு சிலுவையில் அறையப்படுவோம் என்று இயேசு சந்தேகப்பட்டிருக்கிறார். அதனால் தன்னுடைய மறைவுக்கு பின்னர் தேவாலயத்தை எப்படி நடத்த வேண்டும் என மேரி மேக்தலினுக்கு இயேசு அறிவுரைகள் கூறியிருக்கிறார். அதன் விளைவாக இயேசுவிற்கு அடுத்த நிலையை எடுத்துக்கொள்ள விரும்பிய பீட்டர் அந்த பெண்ணை குறித்து தன்னுடைய அதிருப்தியின்மையை வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த வகையில் பீட்டர் ஒரு பாலின பாகுபாட்டாளர் என்பதை சொல்வதில் எனக்கு அச்சம் எதுவும் இல்லை. காலான கற்றது. சோஃபியா அமைதியுடன் இருக்க முயற்சித்தாள். இது புனித பீட்டர். அந்த பாறையின் மீதுதான் இயேசு தன்னுடைய தேவாலயத்தை கட்டினார். அதேதான். ஒரு விஷயத்தை தவிர மாற்றியமைக்க முடியாத சுவிசேஷங்களை பொறுத்த வரையில் கிறிஸ்துவ தேவாலயம் அமைவதை பற்றி அறிவுறுத்தல்கள் கிறிஸ்து பீட்டரிடம் சொல்லவில்லை. அது மேரி மேக்தலினிடம் சோஃபியா அவரை பார்த்தாள். கிறிஸ்துவ தேவாலயம் ஒரு பெண்ணால் நடத்தப்பட இருந்தது என்று சொல்கிறீர்களா? அதுதான் திட்டம். இயேசுதான் அசலான பெண்ணியவாதி. தன்னுடைய தேவாலயத்தின் எதிர்காலம் மேரி மேக்தலின் கையில் இருக்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்பினார். பீட்டருக்கு அதில் பிரச்சனை ஏற்பட்டது என்றபடி லெங்டன் கடைசி விருந்து ஓவியத்தை சுட்டி காட்டினார். பீட்டர் அதோ இருக்கிறார். மேரி மேக்தலினை பற்றி பீட்டர் என்ன நினைத்தார் என்று டாவன்ஸிற்கு நன்றாக தெரியும் என்பதை நீயே பார்க்கலாம். மீண்டும் சோஃபியாவுக்கு பேச்சற்று போனது. அந்த ஓவியத்தில் பீட்டர் மேரியை அச்சுறுத்தும் வகையில் அவள் மீது சாய்ந்து தன்னுடைய கத்தி போன்ற கையால் அவளை வெட்டி விடுவது போல் அவளுடைய கழுத்தில் கையை வைத்திருந்தார். இதே மிரட்டல் தோணிதான் மடோனா பாறை ஓவியத்திலும் காணப்பட்டது. இங்கேயும் இருக்கிறதே என்றார் லெங்டன். இப்பொழுது அவர் கை பீட்டருக்கு அருகாமையில் இருந்து சீடர்களின் கூட்டத்தை நோக்கி இருந்தது. சற்று அச்சுறுத்துவது போல் இருக்கிறது இல்லையா? சோஃபியா அதை அரை கண்ணால் பார்த்தாள். சீடர்கள் கூட்டத்திலிருந்து ஒரு கை எழும்பி வருவது அவளுக்கு தெரிந்தது. இந்த கை சிறிய கத்தியை வைத்திருக்கிறதா? ஆமாம்.
இப்போதும் விசித்திரமாக இருக்கிறது இல்லையா? நீ கைகளை குறிப்பிட்டு நோக்கினால் அந்த கைக்கு சொந்தக்காரர் யாருமே இல்லை. அது துண்டாகியிருக்கிறது. அநேகமாய் சோஃபியாவுக்கு இருட்டி கொண்டு வருவதைப் போல் இருந்தது. மன்னியுங்கள், இவையெல்லாம் சேர்ந்து எப்படி மேரி மேக்தலனை ஒரு புனித கோப்பை என்று குறிப்பிடும் என்று எனக்கு இன்னமும் தெரியவில்லை. ஹாஹா! டீப்பிங் மீண்டும் பரவசமுற்றார். அது அந்த விலா எலும்பில் உள்ளது. மீண்டும் மேஜைக்கே திரும்பி அவர் ஒரு பெரிய விளக்கப்படத்தை எடுத்து அதை அவள் முன்பாக விரித்தார். அது ஒரு விரிவான வம்ச விளக்கப்படம். கிறிஸ்துவின் வலது கை என்பதற்கும் மேலாக மேரி மேக்தலின் முன்னதாகவே அதிகாரம் மிகுந்த ஒரு பெண் என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியும். அந்த குடும்பத்தின் வம்ச மரத்தினுடைய தலைப்பை சோஃபியாவால் அப்பொழுது பார்க்க முடிந்தது. பெஞ்சமின் வம்சம். மேரி மேக்தலின் இங்கே இருக்கிறார் என்ற டீப்பிங் அந்த வம்ச கிளையின் உச்சிக்கு அருகில் சுட்டிக்காட்டினார். சோஃபியாவுக்கு அச்சமாக இருந்தது. அவள் பெஞ்சமின் குடும்பத்தை சேர்ந்தவளா? ஆமாம் என்றார் டீப்பிங். மேரி மேக்தலின் ராஜவம்சத்தை சேர்ந்தவள். ஆனால் மேக்தலின் ஏழை என்றுதான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். டீப்பிங் தன்னுடைய தலையை குலுக்கிக் கொண்டார். மேக்தலின் அதிகாரம் மிகுந்த குடும்ப பிணைப்புகளின் ஆதாரத்தை அழிப்பதற்காகவே அவளை தாசி என்று மறுபடைப்பு செய்தார்கள். சோஃபியா மீண்டும் லெங்டனை பார்த்தாள். அவர் மீண்டும் தலையசைத்தார். அவள் டீப்பிங்கிடம் திரும்பி, ஆனால் மேக்தலின் ராஜவம்சத்தை சேர்ந்தவள் என்பதை பற்றி ஆரம்பகால தேவாலயம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று கேட்டாள். அந்த பிரிட்டிஷ்காரர் புன்னகைத்தார். கேளன்பே, இன்னொரு ராஜவம்சத்தை சேர்ந்தவரான கிறிஸ்துவுடன் அவள் இணைந்தது தான் தேவாலயத்திற்கு பிரச்சனையை தவிர மேரி மேக்தலின் ஒரு ராஜவம்சத்தை சேர்ந்தவள் என்பது அல்ல. உனக்கே தெரியும், இயேசுவானவர் டேவிட் குடும்பத்தை சேர்ந்தவர் என்று மாத்விக் ஏடு நமக்கு சொல்கிறது. அவர் யூதர்களின் அரசனான சாலமன் அரச வம்சத்தை சேர்ந்தவர். பெஞ்சமின் குடும்பத்தை சேர்ந்தவரை திருமணம் செய்வதன் மூலம் 2 ராஜா இரத்தத்தையும் இணைத்து சட்டபூர்வ அங்கீகாரத்துடன் கிரீடத்திற்கு சொந்தமானவர் என்பதை நிரூபித்து சாலமன் அரசின் கீழ் இருந்த அரச வம்சத்தை மீட்டெடுப்பதுடன் சக்தி வாய்ந்த அரசியல் ஒருங்கிணைப்பை செய்துவிடவும் தான் இயேசு அவ்வாறு செய்தார். இறுதியில் அவர் விஷயத்திற்கு வந்துவிட்டார் என்பதை சோஃபியாவால் உணர முடிந்தது. டீப்பிங் இப்பொழுது பரவசம் அடைந்தவராக காணப்பட்டார். புனித கோப்பையை பற்றி புராணிகம் என்பது ராஜரத்தத்தை பற்றிய புராணிகம்தான். புனித கோப்பை புராணிகம் கிறிஸ்துவின் இரத்தத்தை கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே அது மேரு மேக்தலினை பற்றிதான் பேசுகிறது. அதாவது இயேசுவின் ராஜவம்சத்தை சுமந்திருக்கும் பெண்ணின் கர்ப்பப்பை. அந்த வார்த்தைகள் அந்த நடன அறை முழுவதும் எதிரொலித்து அவை சோஃபியாவின் மனதில் முழுமையாக பதிவாகும் முன்னரே அவளிடம் வந்து சேர்ந்தன. மேரி மேக்தலின் இயேசு கிறிஸ்துவின் ராஜவம்சத்தை சுமந்திருந்தாளா? ஆனால் இயேசுக்கு எப்படி வம்சம் அமைந்திருக்க முடியும் என்று அவள் சற்று இடைவெளி விட்டு லெங்டனை நோக்கினாள். லெங்டன் மென்மையாக புன்னகைத்தாள். அவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை என்றால்தான் தன்னை எதுவோ குத்தி கிழிப்பது போல் சோஃபியா உணர்ந்தாள். இதோ பார் என்றார் டீப்பிங். இதுதான் வரலாற்றில் நடந்த மிக பெரிய மூடி மறைப்பு. கிறிஸ்து திருமணம் செய்து கொண்டார் என்பது மட்டுமல்ல, அவர் ஒரு குழந்தைக்கு தகப்பனும் கூட. மேரி மேக்தலின் தான் அந்த புனித கோப்பை. இயேசு கிறிஸ்துவின் ராஜவம்சத்தை சுமந்து கொண்டிருந்த சார்லிஸ் அவள்தான். அந்த வம்சத்தை சுமந்திருந்த கர்ப்பப்பை அவள்தான். புனித கனிகள் தந்த ஒயினும் அவள்தான். தன்னுடைய கைகளில் இருந்த மயிர்கள் குத்திட்டு நிற்பதை சோஃபியா உணர்ந்தாள். இந்த அளவுக்கு பெரிய ரகசியத்தை
இத்தனை வருடங்களுக்கு எப்படி மூடி மறைத்திருக்க முடியும்? சொர்க்கங்கள் என்றார் டீப்பிங்.